இவ லவ் பண்ண பையன் இவள ஏமாத்திட்டான் அப்படிங்கிறதுனால இவ ரொம்பவுமே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. இப்போ அந்த நேரம் பார்த்து அங்கிருந்த சில பேர் இவள வலுக்கட்டாயமா வண்டியில தூக்கிட்டு போயிடுறாங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணை கீழே தூக்கி போட்டு போயிடுறானுங்க. இந்த பொண்ணோட அத்தை அங்க உள்ள சில பேரோட உதவியால இந்த பொண்ணை காப்பாத்தி கொண்டு வராங்க. இந்த சம்பவத்தால இந்த பொண்ணு ரொம்பவுமே ஃபீல் பண்றா. சின்ன வயசுல இருந்து இவ போட்டிருந்த பர்தா தான் இவளுக்கு பாதுகாப்புன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆபத்துன்னு வரும்போது ஏன் இந்த பர்தா நம்மள காப்பாத்தல அப்படின்னு கோவமா அவங்க அத்தை கிட்ட சொல்லிட்டு சண்டை போடுறா. தனக்கு பாதுகாப்புன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த இந்த பர்தாவை இனிமே போடவே கூடாதுன்னு முடிவு பண்றா. அப்படி முடிவு பண்ணி எல்லா பெண்கள் மாதிரி சாதாரணமா இருக்கணும்னு நினைச்சு வாழ்க்கைய சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறா. இப்போ அந்த நேரம் பார்த்து இவ யாரை தேடி இவ்வளவு தூரம் வந்தாலோ அந்த ரிப்போர்ட்டர் ஒரு வீடியோ இன்டர்நெட்ல வெளியிட்டு இருப்பாரு. அந்த வீடியோல இவர் சொல்லிருப்பாரு, இந்த பொண்ணோட போட்டோவை நான் அந்த பொண்ணுக்கே தெரியாம தான் எடுத்தேன். இந்த போட்டோவுக்கும் இந்த பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. இது இவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறும்னு எனக்கு தெரியாது. என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிருப்பாரு. இப்போ இந்த வீடியோ அந்த பொண்ணு பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நம்ம திரும்பி ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஊருக்கு போறாங்க. இப்போ இவ்வளவு நாளா இந்த ஊர் பெண்களுக்கு பாதுகாப்பா இருந்த அந்த பர்தாவை இந்த பொண்ணு போடாத எல்லாரும் முன்னாடியும் எல்லாரும் பாக்குற மாதிரி முகத்தை காமிச்சிட்டு நடந்து வந்துட்டு இருப்பா. இதனால இந்த ஊர்ல பிறக்கிற குழந்தை இறந்துருன்னு சொன்ன அந்த கட்டுக்கதை இல்லைன்னு சொல்லி நிரூபிக்கிறா. அப்போ அந்த நேரம் பார்த்து அந்த ஊர்ல பிறந்த குழந்தை எந்த பிரச்சனையும் இல்லாத நல்லபடியா பிறக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு புரியலனா இதுக்கு முன்னாடி போட்ட 3 வீடியோவும் பார்த்துட்டு வந்து இதை பாருங்க. ரொம்ப சூப்பரான படம் இது.